ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயசுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ராகி சாக்லேட் கேக். இது நம்ம வீட்லேயே சூப்பராக டேஸ்டியாக கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யலாம். எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு கப் ராகி ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்லேயே அரைச்ச ராகி மாவாக இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட நான் ஒரு கப் வந்து கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 கப்பு வந்து கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் ஏதாவது டஸ்ட் இருந்தால் நம்ம அதை கூட எடுத்துடலாம். இது நல்லா ஜலிச்சுக்கோங்க. நீங்கள் கொக்கோ பவுடர் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் ஒரு கப்பு பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் இதில் போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஜலிச்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த டஸ்ட்டை நல்லா எடுத்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இது கூட நான் ஒரே ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த டேஸ்ட்டு நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்காக தான். இப்போ இந்த சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். இப்போ நான் ஒரு 1/2 கப்பு வந்து நார்மல் ரிஃபைன்ட் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் கடலெண்ணெய் அந்த மாதிரி ஏதாவது எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்மெல் வரும் உங்களுக்கு, கடலெண்ணெய் ஸ்மெல்லு. வந்து ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் காசின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை பச்சை பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நம்ம இது எப்படி பேக் தான் பண்ண போகிறோம். அதெல்லாம் நான் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு பேட்டர் இருக்கணும். இப்போ இது கூட நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இந்த எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், அதனால தான். எனக்கு பிடிக்குன்றதுனால தான் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா. இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் உங்களுக்கு பேட்டர் எப்படி இருக்கணுன்ற அந்த கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா அது அப்படியே ரிப்பன் மாதிரி இருக்கணும். அந்த ஃப்ளோட்டிங் பார்த்திங்கனாலே தெரியும், அப்படியே ரிப்பன் மாதிரி ஒழுகுது பாருங்கள். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து உங்கள் கையில் ஏதாவது நட்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி இருக்குது, இதை ஆட் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் ப்ளெயினாக கூட செஞ்சிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். அவங்கவுங்க சாய்ஸ் தான், எந்த ஐட்டம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முந்திரி, பாதாம் கூட நீங்கள் இடிச்சிட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் வந்து பட்டர் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேட்டர் எல்லாத்தையும் இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும்னுட்டு. இது நல்லா டேப் பண்ணி விட்டுடுங்க. ஏன்னா அதில் இருக்கிற ஏர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஆட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சால்ட் ஆட் பண்ணாமல் கூட பண்ணலாம். இப்போ நான் இது நடுவில் வச்சுட்டு இப்போ மூடி வந்து நான் கேஸ் கட்டை போடாமல் மூடி வைக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் விசில் போடக்கூடாது. இப்போ இது ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஒரு 40 மினிட்ஸ் கழித்து இதை எடுத்துடுறேன். இப்போ பாருங்கள் அந்த கேக் வந்து எவ்வளோ ஸ்பான்ச்சியாக குக் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது நான் வந்து 2 லேயராக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நான் சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சமாக சுகர் எடுத்து நீங்கள் தண்ணியில் கரைச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மேலே ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா அது ஜூஸியாக இருக்கும். நான் இது வீட்லேயே ரெடி பண்ண வந்து சாக்லேட் கனாச்சு. இது நான் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறேன். இதை நான் உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறேன், இது எப்படி பண்ணணுன்ட்டு. இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலேயே இன்னொரு லேயரையும் வச்சுட்டு நீங்கள் அந்த இதே சாக்லேட் கனாச்சை வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது. இது யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க ராகி சாக்லேட் கேக்குன்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அந்த ராகியோட ஃப்ளேவரே உங்களுக்கு தெரியாது, அவ்வளோ செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக பவுடர் சுகரை வந்து இது மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கேஷ்யூஸ் கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 2-3 சாக்லேட் பீஸும் இதில் வச்சுருக்கேன். இப்போ சூப்பரான ராகி சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும், இது டேஸ்டியாகவும் இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு பீஸை கட் பண்ணி இது காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் இது நல்லா கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.